ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்டைல் வந்து பழம் பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். வேலையுமே ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சூடாக வந்துட்டு வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நான் எப்படி செய்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் பார்த்திங்கன்னா 2 நேந்திர வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு வெள்ளை சீனி வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெள்ளை சீனி தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணியை இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க ஸ்பூன் வச்சே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு மாவு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பழத்தை நல்லா உரிச்சிட்டு அதை வந்து நல்லா நடுவில் கட் பண்ணிக்கிறேன் நான் சின்னதாக. ஸோ இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிவிட்டு இதை ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க. இது அப்படியே முழுசாக கூட நீங்கள் ஸ்லைசஸ் போட்டு எடுத்துக்கலாம். நான் என்னோடய பேன் வந்து சின்னது அப்படின்றனால சின்ன ஸ்லைசஸ் தான் போட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்துட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்துட்டு பொரிய விடுங்க. ஸோ இதே மாதிரி அதுக்குள்ளே வந்து இன்னும் ஒரு 2 ஸ்லைசஸ் வந்து சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துட்டு பழம்பொரி வந்துட்டு வந்திருக்கு நமக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி மாதிரியே இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்லைசஸும் இது மாதிரி பொரித்து எடுத்துருக்குங்க. ஸோ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு இனிப்பாக அண்ட் க்ரன்ச்சியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் நல்லா சூப்பரான வீடியோஸ் வர இருக்குது. தேங்க்யூ.